My dear student, this is Sukumar here. Now, next I explain about Unit 3, magnetism and magnetic effect of current. Its first part, magnetism. Third unit, first part is magnetism. So in this case, you have studied about earth magnetic field and magnetic elements. What are the basic properties of magnet? And one more thing is statement of Coulomb inverse square law of magnetism. And what about a magnetic dipole? What are the some other property of magnet? Magnetic permeability, magnetic susceptibility, etc. And what about classification of the magnetic material? Diamagnetic material, paramagnetic material, ferromagnetic material, all the cases you have studied in first part of the third unit. Next, second part of the third unit, magnetic effect of current. So what about magnetic effect of current? Particular amount of current passing through the conductor, then magnetic field producing around the conductor, particular amount of current passing through the coil, then magnetic field producing around the coil. So it is called magnetic effect of current. In this case, additionally, you have understand about current loop as a magnetic dipole. Current pass ஆகக்கூடிய ஒரு circular coil ஒரு magnetic dipole ஒரு bar magnet ஆக்ட் பண்ணுது. Also inside the atom revolving electron it get one of the property. Which property? Magnetic dipole moment. So what about magnetic dipole moment of revolving electron? So all the cases, except all the cases you guys studied in second part of the third unit. Don't skip this video, continuously watch this video. I follow some other method. Okay, next 3.1 introduction to magnetism. You look the figure 3.1 magnetic levitation. அங்கே பாருங்கள், எந்த ஒரு சப்போர்ட்டிவும் இல்லாமல் ஒரு மேக்னெட் மேலே அயன் ராடு ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் அப்படியே நின்றுட்டுருக்கு. ஸோ திஸ் ஒன் இஸ் மேக்னெட்டிக் லெவிட்டேஷன். இப்போ ஒரு சுப்பீரியரை, அதாவது ஒரு சுப்பீரியர் நேம் சொல்கிறேன், அந்த சுப்பீரியரை ஏன் பிடிக்குன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவங்களோட குணாதிசயங்களை சொல்லுவீங்க. இந்த காரணத்தினால இந்த குணமுடையவராக இருக்கார், நிறையா எல்லாத்துக்கும் வாரி வழங்குவார், சரியா, எல்லாத்துக்கும் கொடுப்பாரு, இறக்க குணம் இருக்குது, அதனால் இந்த சுப்பீரியர் பிடிக்கும்னு சொல்லுவீங்க இல்லையா? அது மாதிரி பாருங்கள், எ மேக்னட் டியூ டு இட்ஸ் பிஹேவியர் வில் அட்ராக்ட் எவரி ஒன். மேக்னெட் அதுக்கே இருக்கக்கூடிய ஒரு பிஹேவியர்னால என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. இன் ஓல்டன் டேஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, மேக்னெட் are used as magnetic compass for navigation, magnetic therapy for treatment, and also used in magic ஷோலாம் யூஸ் பண்ணாங்க. தெரப்பி, அதாவது தெரப்பியாக ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணாங்க. டைரக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேக்னெட்டிக் காம்பஸ் பாக்ஸுக்கு யூஸ் பண்ணாங்க. இன் மாடர்ன் டேஸ், இப்போ இந்த காலகட்டத்தில் நாம் வந்து பார்த்தோன்னா த வேர்ல்டு என்ஜாய் இட்ஸ் பெனிஃபிட்ஸ். இந்த மேக்னெட்னால இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்னால ரொம்ப அதிகமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மேக்னெட்னால இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வி சி வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் வி சி. ஸோ யூ லுக் த ஃபிகர். பிஃபோர் தட் யூ லுக் த ஃபிகர் மேக்னெட்டிக் லிவிட்டேஷன். அங்கே பாருங்கள், எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஒரு மேக்னெட் மேலே ஒரு அயன் ராடு அப்படியே ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் அப்படியே நின்றுட்டுருக்கு. ஸோ ஃபிகர் 3.1. ஸோ மேக்னெட்டிக், திஸ் ஒன் இஸ் மேக்னெட்டிக் லிவிட்டேஷன். நெக்ஸ்ட் we see about some other detail and further explanation you follow next. Okay, next you look this figure. Many birds and animals have magnetic sense in their eyes for naturally. What is the reason? Many birds and animals have magnetic sense in their eyes for naturally. எல்லா பேர்ட்ஸுக்குமே, அனிமல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்னெட்டிக் சென்சிங் பவர் இருக்குது, சரியா? வாட் இஸ் த ரீசன்? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? ஃபார் எக்ஸாம்பிள், யூ லுக் ஹியர், இந்த ஃபோட்டோவை வாட்ச் பண்ணுங்கள். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஆஸ்திரேலியன் பேர்ட், நேம் given there. So this Australian bird possess a protein in their retina of the eyes for மேக்னெட்டிக் சென்சிங். இந்த ஆஸ்திரேலியன் பேர்டோட ஐக்குள்ளே, ரெட்டினாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. எதுக்கு அந்த ப்ரோட்டீன் இருக்குது நேச்சுரலாக அங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, பை யூஸிங் திஸ் ப்ரோட்டீன்
By using this protein, this bird determine the direction of the earth magnetic field. Earth magnetic field ஓட direction determine பண்ணும் for navigation. So name for the protein, அந்த ப்ரோட்டீனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா cryptochromes CRY4. So by using this protein, this Australian bird determine the direction of the earth magnetic field for navigation. அப்போ ஹியூமன் பீயோட கம்பேர் பண்ணும்போது பாருங்கள், அந்த அனிமல்ஸு பேர்ட்ஸுக்கெலாம் பாருங்கள் என்ன மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள். ஹியூமன் பீயிங்ஸ் மேக்னெட்டிக் சென்ஸோடலாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஹியூமன் பீயிங்க்கு மேக்னெட்டிக் சென்ஸுங்கிறது அந்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உறுதியான தகவலாக நமக்கு இல்லை. இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹியூமன் பீயிங் மேக்னெட்டிக் சென்ஸோட கம்பேர் பண்ணாமல் இந்த நேச்சுரலாகவே இந்த அனிமல்ஸு பேர்ட்ஸுக்கெலாம் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் சென்ஸை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஓகேவா, ரைட். இது மாதிரி சம் அதர் எக்ஸாம்பிளோட நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். Next, you look this. Next, already you know, you familiar. Historically, the word magnetism was derived from iron ore. Which iron ore? Magnetite Fe3O4. Iron ore, magnetite Fe3O4 அப்படிங்கிற இந்த அயன் ஓரில் இருந்து தான் மேக்னட்டிசங்கிற வேர்டே உருவானது ஹிஸ்டாரிக்கலாக. ஏற்கனவே இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. Next, magnetism is everywhere, from the tiny particles like electron to the entire universe. கண்ணுக்கு தெரியாத ஆட்டத்தோட இன்சைடில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரான், டைனி பார்ட்டிகல், கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரான், என்டையர் யூனிவர்ஸ் வரைக்கும் இந்த மேக்னட்டிசங்கிறது பர்வேட்ஸ் நிறைஞ்சிருக்கு. ஸோ you select inside the atom electron revolving around the nucleus. So this electron get two number of magnetic dipole moment. One is magnetic dipole moment due to its orbital motion, another one is magnetic dipole moment due to its spin motion. எலக்ட்ரான் அதுக்கு இருக்கக்கூடிய ஸ்பின் மோஷன்னாலையும் ஆர்பிட்டால் மோஷன்னாலையும் ரெண்டு விதமான மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இருக்கும். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, மேக்னெட்டோட தான் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஒரு பார் மேக்னெட்டை தான் நம்ம வேற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்னெட்டிக் டைபோல்னு சொல்லலாம். அதுக்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். அப்போ ஆட்டத்தோட இன்சைடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு கூட மேக்னெட்டோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுவும் ரெண்டு விதமான ப்ராப்பர்ட்டி இருக்குது. டியூ டு இட்ஸ் ஸ்பின் மோஷன் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், டியூ டு இட்ஸ் ஆர்பிட்டால் மோஷன் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். இது மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு விதமான ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது இந்த இன்சைடில் இருக்கக்கூடிய ஆட்டத்தோட இன்சைடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு கூட. ஸோ அப்போ டைனி பார்ட்டிக்கல் எலக்ட்ரானுக்கு கூட பாருங்கள் மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டி இருக்குது, மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை பற்றிலாம் இப்போ இந்த லெசனில் நீங்கள் இப்போ படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, next, year, it's mean that before a particular number of year, electricity and magnetism both they are independent, also different branches in physics. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லை, டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் சயின்டிஸ்ட் ஆர்ஸ்டேட்டிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணார், he found a new concept by using some observation. வாட் அபவுட் இஸ் நியூ கான்செப்ட்? ஆர்டிஸ்டின் அப்படிங்கிற சயின்டிஸ்டோட நியூ கான்செப்ட் என்ன, ஆர்ஸ்டேட்டின் அப்படிங்கிற சயின்டிஸ்டோட நியூ கான்செப்ட் என்ன, அவரோட அப்சர்வேஷன் என்னங்கிறத பார்க்க போகிறோம். எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னட்டிசம் போத் தே ஆர் டிபெண்டன்ட், போத் தே ஆர் யூனிஃபைடு, தென் வி கெட் எ நியூ சிங்கிள் சப்ஜெக்ட் நேம்ட் அஸ் எலக்ட்ரோமேக்னட்டிசம். So Artestin follow some observation. What are the observation? A magnetic compass needle kept near with current carrying wire, then magnetic compass needle deflected along particular direction. So from this observation, Artestin scientist what he was concluded, current carrying conductor behave as a magnetic field producing around the current carrying conductor. So by using this observation he was found a new concept, which concept? Electromagnetism. It's mean that unified the
எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னட்டிசம், அதாவது எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னட்டிசம்ங்கிற டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸை இவர் யூனிஃபை பண்ணார், ஒன்றா சேர்த்தாரு. தென் வி கெட் எ நியூ சப்ஜெக்ட், இட் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரோமேக்னட்டிசம். இட் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரோமேக்னட்டிசம். So we see some other example also. Next, what you understand from figure 3.2 a comma b comma c comma d? What you understand from this figure? In our day-to-day life, in modern days, in our day-to-day life, we can be use things, most of the things in our daily life contains magnet. நிறைய மேக்னெட் இருக்கக்கூடிய திங்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய திங்ஸ்னால் மேக்னெட் இருக்கக்கூடிய திங்ஸு. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் in this modern life? What are the things? First one is mobile phone, second one is hard disk of the laptop, third one is loudspeaker, fourth one is MRI scan, etc. இந்த மாதிரி நிறைய மேக்னெட் இருக்கக்கூடிய திங்ஸ் தான் இந்த மாடர்ன் லைஃப்பில் நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் டே டு லைஃப்பில். ஸோ from the figure 3.2 a comma b comma c comma d, you understand the previous capture figure 3.2 previous captureல வந்து நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் யூ லுக் த ஃபிகர் 3.3 எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. So what do you understand from this figure? Freely suspended magnet come to rest in the position, otherwise the needle in the magnet come to rest in the position which it is for always approximately along the geometrical அதாவது ஜியோகிராஃபிக்கல் நார்த் சவுத் டைரக்ஷன், ஜியோகிராஃபிக்கல் நார்த் சவுத் டைரக்ஷன் ஆஃப் த எர்த்து. எப்போவுமே ஒரு ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட் எப்படி வந்து ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் த மேக்னடோஸ்டாட்டிக்? வில்லியம் கில்பர்ட். ஹி வாஸ் ஃபவுண்ட் எ நியூ கான்செப்ட், எர்த் பிஹேவ் அஸ் எ magnet. So this one is failure. So William Gilbert say earth itself behave like a powerful bar magnet, but this concept not successful failure because due to higher temperature inside the earth retain its magnetism. அதாவது வில்லியம் கில்பர்ட் என்ன பண்ணார்னா, எர்த்து ஒரு பவர்ஃபுல் பார் மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணுது அப்படின்னாரு. ஆனால் இந்த கான்செப்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எர்த்தோட இன்சைடில் டெம்பரேச்சர் ஹையராக இருக்கனால, அந்த ஹையர் டெம்பரேச்சர்னால எர்த்து அதோட மேக்னட்டிசம் ப்ராப்பர்ட்டியை லாஸ் பண்ணிடும் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நெக்ஸ்ட் கோவர் இன்ட்ரடியூஸ் நியூ ஐடியா, நியூ கான்செப்ட். வாட் அபவுட் கோவர் சஜஷன்? எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் டியூ டு ஹாட் ரேஸ் ஆர் கம்மிங் அவுட் ஃப்ரம் த சன். சன்லேருந்து ஏதோ ஒரு ஹாட் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ தீஸ் ரேஸ் வில் ஹீட் அப் த ஏர் நியர் ஈக்குட்டோரியல் ரீஜன். இந்த ஹாட் ரேஸ் தான் ஏரை வந்து ஹீட் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் ஏர் பிகம்ஸ் ஹாட்டர், இதனால் ஏர் வந்து ஹாட் ஏராக சேஞ்ச் ஆகுது. ஸோ இட் ரைஸ் எபோவ் அண்ட் வில் மூவ் டுவோர்ட்ஸ் நார்த் அண்ட் சவுத் அண்ட் ரீஜன் and get electrified nature. இந்த ஹாட் ஏர் தான் நார்த் அண்ட் சவுத் ரீஜன்லாம் மூவ் ஆகிறதுனால அந்த ஹாட் ஏர்லாம் ஒரு எலக்ட்ரிஃபைட் நேச்சருக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ திஸ் ஹாட் ஏர், அதாவது திஸ் ஹாட் ரேஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் த சன், they are responsible to magnetizing ferromagnetic material near the earth surface. So up to till date more number of theories are proposed to give complete explanation for earth magnetism, but all the theories are failure. This is very important. So research continuously going on about earth magnetic field. Next figure 3.3, you look the figure 3.3. From this figure, the north pole of the magnetic compass needle is attracted toward the magnetic south pole of the earth. அதாவது ஒரு காம்பஸ் நீடிலோட நார்த் போலுங்கிறது மேக்னெட்டிக் சவுத் போலை நோக்கி அட்ராக்ட் ஆகும். மேக்னெட்டிக் சவுத் போல் which it is always near with geographic
south pole, geographic south pole of the earth, geographic south pole of the earth. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும், ஜியோகிராபிக் சவுத் போல்னா என்ன. புக்கில் கூட ஒரு கரெக்ஷன் இருக்குது, ஜியோகிராபிக் நார்த் போல் கொடுத்துருப்பாங்க, ஜியோகிராபிக் சவுத் போல்னு எடுத்துக்கணும். ஜியோகிராபிக் சவுத் போல்னா என்ன உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகும். லேட்டர் வி டிஸ்கஸ். Next, figure from the figure 3.3. Similarly, the south pole of the magnetic compass needle is attracted toward the geographic north pole of the earth, which is near with magnetic north pole. So also here rise a question, what is mean by geographic north pole. Later we discuss deeply, later we discuss. ஸோ அப்போ இந்த காம்பஸ் பாக்ஸ், அந்த காம்பஸ் பாக்ஸில் இருக்கக்கூடிய நீடில் வந்து அட்ராக்டட் டுவோர்ட்ஸ் ஜியோகிராபிக் நார்த் போல் ஆஃப் த எர்த்து. இந்த ஜியோகிராபிக் நார்த் போலுங்கிறது நியர் வித் மேக்னெட்டிக் நார்த் போல். யூ ஃபாலோ த ஃபிகர் 3.3. நெக்ஸ்ட், வாட் இஸ் மீன் பை ஜியோ மேக்னட்டிசம் ஆர் டெரஸ்ட்ரியல் மேக்னட்டிசம்? The branch of physics which deals with the earth magnetic field is called geomagnetism or terrestrial magnetism. This one is very important 2-mark question. You follow the figure 3.4a. You follow the figure 3.4a and 3.33. You follow the figure 3.4a and 3.3. Compare this both figure 3.4a and 3.3. We get some conclusion. What is mean by geographical north pole and geographical south pole? You compare both figure, we get this conclusion. Also I give some explanation about the geographical north pole and geographical south pole. What is mean by geographical north pole and geographical south pole? I give some other explanation about both concept in last few minutes. Later we discuss. Before that, there are 3 quantities are introduced to specify the magnetic field of earth on its surface. Earth surface மேல magnetic field specify பண்றதுக்கு 3 quantities introduce பண்ணாங்க. These 3 number of quantities are called as element of earth magnetic field. So what are the element of earth magnetic field? This one is very important 2-mark question. First one is magnetic declination. It is represented by capital D. Next, second one is magnetic dip or magnetic inclination. It is represented by I. Next, third one is horizontal component of earth magnetic field. It is represented by BH. So to specify the earth magnetic field on the earth surface, introduced 3 number of quantities. These 3 number of quantities are called as elements of earth magnetic field. So very very important 2-mark question. What are the elements of earth magnetic field? Capital D, I and BH. So this one is very important thing. Next, you follow figure 3.4b. Next, you follow the figure 3.4b. We get definition for magnetic declination, capital D. Define magnetic declination: the angle between magnetic meridian at a point and geographical meridian is called magnetic declination. This one is very important 2-mark question. Before that, what is mean by magnetic meridian? You follow the figure 3.4c. Before that, you understand about magnetic meridian. You follow the figure 3.4c. Yeah, vertical plane passing through the magnetic axis is called magnetic meridian. So you follow the figure, look the figure 3.4c. Next, also you look the figure 3.4c. We get some other definition, geographic meridian. What is mean by geographic meridian, and what is mean by geographic equator, and what is mean by magnetic equator. So you follow the figure 3.4c. We get some other definition. What is mean by geographic meridian, and what is mean by geographic equator, and define magnetic equator. So all the definition we get
from figure 3.4c. From figure 3.4b, only we get definition for magnetic declination capital D. Before that, you understand about magnetic meridian, you follow the figure 3.4c. Then we get definition for then we get definition for magnetic declination capital D. So you follow this figure, both figure. Okay. Day and night occur. Why? Because Earth it has speed motion about an axis. So this axis is called geographic axis. So what is mean by geographic axis? Day and night occur. Why? Because Earth it has speed motion about an axis is called geographic axis. Next, a vertical plane passing through the geographic axis is called geographic meridian. So what is meant by geographic meridian? A vertical plane passing through the geographic axis is called geographic meridian. And a greater circle perpendicular to the Earth geographic axis is called geographic equator. So what is meant by geographic equator? And a greater circle perpendicular to the Earth geographic axis is called geographic equator. Next, a straight line which connect the magnetic poles of the Earth is called magnetic axis. So what is mean by magnetic axis? The straight line which is connected magnetic poles of Earth, this line is called magnetic axis. Next, already you know about what is mean by magnetic meridian and what is mean by magnetic equator. Already you know about this concept. Next, very important thing is capital D. The capital D, it is nothing but magnetic declination. So what is mean by magnetic declination? The angle between the magnetic meridian at a point and geographical meridian is called magnetic declination capital D. Magnetic declination capital D, it is represented by magnetic declination represented by capital D. This is very important 2 mark question. Okay. For example, in India at Chennai, magnetic declination angle is 1 degree 8 minutes. This value is very small. At the equator, magnetic declination angle is for always smaller value. This one is very important 1 mark question, maybe as in 1 mark question. Next, from the previous capture, we get one more definition. Define magnetic inclination, the angle suspended by the Earth total magnetic field B vector with the horizontal direction in the magnetic meridian is called magnetic inclination. It is represented by I. So define magnetic inclination, very important 2 mark question. From the previous capture we get this definition. For Chennai, magnetic inclination angle value is 14 degree 16 minutes. Next, one more definition, the component of Earth magnetic field along the horizontal direction in the magnetic meridian is called horizontal component of Earth magnetic field. It is represented by B gauge. So define B gauge maybe asked in 2 mark question. Next, BE, it is nothing but Earth magnetic field at a point P on the Earth surface. It is split into 2 components, horizontal component and vertical component. Horizontal component and vertical component. Horizontal component represented by BH, vertical component represented by BV. We find out tan I value, then tan I it is equal to BV divided by BH. So it is very important. For example, once again, what about B? Net earth magnetic field at a point on the surface of the earth surface மேல Pங்கிற பாயிண்ட்ல net earth magnetic field தான் B. It can be split into 2 components, horizontal component and vertical component. Horizontal component BH is equal to BE cos I. Vertical component its magnetic value BV is equal to BE sin I.
What about I, magnetic dip or magnetic inclination? Magnetic dip or magnetic inclination represented by I. So BH its magnetic value, you follow the expression 3.1. BV its magnetic value, you follow the expression number 3.2. Then expression number 3.2 divided by expression number 3.1, then we get tan I is equal to BV divided by BH. So this is represented by expression number 3.3. Previous capture you understand about tan I is equal to BV divided by BH. How we get this expression? Previous capture you understand. Next we find out BH at equator and BV at equator. We find out value for BH at BV value at equator. At magnetic equator, the earth magnetic field is parallel to the surface of the earth. The earth magnetic field is parallel to the surface of the earth. So I value 0. So BH is equal to BE. I value 0ங்கிறத நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. BHங்கிறது BE க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப I 0னா BVங்கிறது 0 ஆகும். So maximum at the equator region, BH maximum at the equator region, BV 0 at the equator region. This one is very important thing. Next you follow once again another figure 3.6. Next you follow another figure 3.6. What do you understand from this figure? At the magnetic equator, the earth magnetic field is parallel to the surface of the earth, that is horizontal, which implies that needle of the magnetic compass rests horizontally at an angle of dip I is equal to 0. You look the figure 3.6. Needle of the magnetic compass rests horizontally at the angle of dip I is equal to 0 at the magnetic equator. So BH value maximum at magnetic equator, BV value 0 at magnetic equator. Similarly we follow figure 3.7. Similarly we follow figure 3.7. At the magnetic poles, the earth magnetic field is perpendicular to the surface of the earth, that is vertical, which implies that needle of the magnetic compass rests vertically at an angle of dip I is equal to 90 degree. You follow the figure 3.7. You follow the figure 3.7. Needle of the magnetic compass rests vertically at an angle of dip I is equal to 90 degree. So I is equal to 90 degree. Substituting expression number 3.1 and 3.2. So then we get at magnetic poles region, BH value 0 and BV is equal to BE. So similarly we follow the figure 3.7. We get this conclusion. Next very important thing is one more question may be asked there. Very important thing, one more question may be asked there. At the magnetic poles, the magnetic field is perpendicular to the surface of the earth, that is vertical, which implies that needle of the magnetic compass rests vertically at an angle of dip. So I is equal to 90 degree. You follow the figure 3.7. You follow the figure 3.7. Needle of the magnetic compass rests vertically at the angle of dip. So at magnetic poles. So I is equal to 90 degree. You follow the figure 3.7. Here I is equal to 90 degrees, substituting in expression number 3.1, cos 90 value 0, then BH value 0. Next you substitute value for I is equal to 90 degree in expression number 3.2, sin 90 value 1, then BB is equal to BE. So what do you understand from this concept? At equator, at poles region, at magnetic poles region, vertical component maximum at poles and horizontal component is 0 at poles at magnetic poles.
BH value is 0 and BV value it is equal to BH. So this one is very important thing. You follow the figure 3.7 and 3.6 from this figure how we get I value. Also maybe asking one more question here. You follow the figure 3.7 and 3.6 maybe ask one more question also. Okay, next we see about example problem 3.1. இவ்வளவு நம்ம தியரிட்டிக்கலா என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அதுக்கு ரிலேட்டடா நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 3.1 the horizontal component and vertical component of earth magnetic field at a place are 0.15 Gauss and 0.26 Gauss respectively. So BH and BV both they are given condition. BH horizontal component of earth magnetic field 0.15 Gauss, vertical component of earth magnetic field BV is equal to 0.26 Gauss, both they are given condition. Finally what we have calculated, calculate the angle of dip. I calculate பண்ண சொல்லிருக்காங்க. calculate the angle of dip. I calculate பண்ண சொல்லிருக்காங்க. Next magnitude of resultant magnetic field we find out. Additionally நம்ம செகண்ட் क्वेश्चन ஒன்னு ஆன்சர் பண்ணோம். resultant magnetic field its magnitude value also find out. அப்ப அங்க two number of question I calculate பண்ணோம், BE calculate பண்ணோம். So first you look this graph. BH horizontal component of earth magnetic field acting along x-axis direction. Vertical component of earth magnetic field BV acting along y-axis direction. Resultant magnetic field, which one is resultant magnetic field? B. Otherwise you can say BE. இந்த கிராஃப்ல இருக்கக்கூடிய resultant magnetic field B, அதை BE ன்னு சொல்லலாம். So resultant magnetic field earth magnetic field making how much angle with BH theta. இந்த BV BH ஓட resultant magnetic field Bங்கிறது making an angle theta with BH. So we find out tan theta value first. So tan theta is equal to opposite side divided by adjacent side. Already you know by using this formula. Then we get tan theta is equal to 0.26 divided by 0.15 is equal to 1.73. Then theta is equal to 60 degree or pi by 3 radian. Why here find out tan theta? ஏன் இங்க பர்టిక్యులர் நம்ம tan theta கால்குலேட் பண்றோம்? இந்த BVங்கிறது பாருங்க அப்படியே ஆப்போசிட் சைடு, தீட்டாவுக்கு ஆப்போசிட்ல இருக்குது ஆப்போசிட் சைடு. அந்த ஆப்போசிட் சைடோட மேக்னிட்யூட் வேல்யூ இந்த பிவியோட வேல்யூ ஈக்குவலா இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைடோட லென்த்தும் இந்த பிவியோட வேல்யூ ஈக்குவலா இருக்கும். ஸோ வி ஃபைண்ட் அவுட் மேக்னிட்யூட் ஆஃப் resultant magnetic field B is equal to root of BH square plus BV square. செகண்ட் ரிசல்ட் இப்ப கால்குலேட் பண்ண போறோம். B is equal to root of BH square plus BV square is equal to BH square. BH value substitute பண்ணுங்க, BV value substitute பண்ணுங்க, BY மாதிரி இருக்கும், அது BV value substitute பண்ணுங்க. Finally we get resultant earth magnetic field value B is equal to 0.3 Gauss. 0.3 Gauss. So அந்த கிராஃப்ல இருக்கக்கூடிய அந்த B தான் B ன்னு சொல்லலாம். அப்ப ரிசல்டன்ட் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட்ஸ் மேக்னெட்டிக் வேல்யூ B is equal to root of BH square plus BV square is equal to BH value BV வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. Then we get 0.3 Gauss. ஓகேவா? இவ்வளவு நேரம் நம்ம தியரிட்டிக்கல் பார்ட் என்னென்ன ரிலேட்டடா பார்த்தோமோ அதுக்கெல்லாம் இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்த்தாச்சு. தியரிட்டிக்கல் பார்ட் ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டோம். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் தியரிட்டிக்கல் பார்ட் ரிலேட்டடா லாஸ்ட்ல ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிசிக்ஸ் கிளாஸ்ல உங்களுக்கு எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதெல்லாம் நிறைய டவுட் இருக்கும் தியரிட்டிக்கல் பார்ட்ல. சரியா? அதே மாதிரி மேக்னெட்டிக் லிமிட்டேஷன்ல கூட உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சரியா? மேக்னெட்டிக் லிமிட்டேஷன் இதை பத்திலாம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக, எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு சம்பந்தமா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக புக்ல இல்லாம அனதர் கேப்சரோட நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தனா, புக்ல இல்லாத அனதர் டயக்ராம் ஃபாலோ பண்ணி கிளியரா ஒவ்வொரு கிளாஸ்லயும் என்ன அப்படின்னு பார்த்தனா ஹோம்வொர்க் செக்ஷனுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தனா ஃபியூ மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சரியா? புக்ல இல்ல அனதர் டயக்ராம் யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஹோம்வொர்க் பார்ட். Book bag long answer, page number 202. First question, discuss the earth magnetic field in detail. Very important 5 mark question. Next book inside short answer. Define geomagnetism or terrestrial magnetism. Define magnetic declination. Define magnetic dip or define magnetic inclination. Next define horizontal component of earth magnetic field. So they are book inside short answer. இன்னைக்கு பிசிக்ஸ் கிளாஸ் யூனிட் 3ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நிறைய தியரிட்டிக்கல் பார்ட் பார்த்திருப்போம்.
இந்த தியரிட்டிக்கல் பார்ட்ல ஒரு 5 மார்க் கொஸ்டின், புக் இன்சைட் ஷார்ட் ஆன்சர்லாம் என்னன்னு தெரிஞ்சிட்டீங்க. இந்த தியரிட்டிக்கல் பார்ட்ல நிறைய கொஸ்டின் டவுட் ரைஸ் ஆயிருக்கும். இது சம்பந்தப்பட்ட ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷனை புக்ல இல்லாம அனதர் டயக்ராம்லாம் பேஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய கிளாஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். திரும்ப ரிவைஸ் பண்ணி பார்க்க நீங்க கிளியரா இந்த தியரிட்டிக்கல் பார்ட்டை நீங்க இன்னும் அனதர் டயக்ராம் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கறப்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஓகே.